நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருகின்றனர். இவ்வாறு வருகை தரும் பக்தர்கள் கார், வேன், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களுக்கு நகராட்சி சார்பில் நகராட்சிக்கு சொந்தமான நகராட்சி ஆண்டவர் பூங்கா, தேவர் சிலை, அருள்ஜோதி வீதி, திரு ஆவினன்குடி, ஐயம்புள்ளி சாலை சந்திப்பு, இடும்பன்குளம், இட்டேரி சாலை, வள்ளியப்பா காட்டன், கொடைக்கானல் பிரிவு உள்ளிட்ட பகுதிகளில் வெளியூர்களிலிருந்து வரும் வாகனங்களுக்கு நுழைவு கட்டணமாக கார் ஒன்றுக்கு 70 ரூபாய், வேன் 100 ரூபாய், லாரி 115 ரூபாய், பேருந்து 150 ரூபாய் உள்ளிட்ட வாகனங்களுக்கு தனித்தனியே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த கட்டணம் ஒருமுறை செலுத்தினால் 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி கிரிவல பாதை முழுவதும் எந்தவிதமான வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை என்பதால் தற்பொழுது கிரிவல பாதைக்கு எந்த வாகனங்களும் செல்ல முடியாத காரணத்தினால் சாலை போரத்திலும் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி வருகின்றனர். திருக்கோவில் சார்பில் கட்டணமில்லா வாகனம் நிறுத்தும் இடம் 2 இடங்களில் செயல்பட்டு வருவதால் தற்பொழுது கார்த்திகை, மார்கழி மாத சீசனை ஒட்டி வாகனங்களை அனைத்தும் நிறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் நகராட்சி நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் இடத்தில் வாகன ஓட்டுநருக்கும் நகராட்சி நுழைவு கட்டணம் வசூலிக்கும் நபருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் வாகன ஓட்டுநர் கார் பார்க்கிங் எங்கேயும் இல்லை என்றும் நகராட்சியில் கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தாமல் எப்படி வசூலிக்கிறீர்கள் என்று பார்க்கிங்கை கட்டுங்கள் என்றும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.